ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 26/1/2025 பாரத தேசத்தினுடைய குடியரசு நல்நாள். இன்றைய நாள் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. நமக்கெல்லாம் இந்த குடியரசு மற்றும் சுதந்திரத்தினுடைய அந்த முக்கியமான வழி என்பது நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பட்ட துன்பங்கள், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திலே நம்முடைய முன்னோர் பட்ட அடிகளும் வலிகளும் மிக 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 துயரமானவை. அவையெல்லாம் முடிந்து பாரத தேசத்துக்கு சுதந்திரமும் குடியரசும் கிடைத்தது. 1947 சுதந்திரமும் அதன் பின்பு அற்புதமாக இந்த குடியரசும் நமக்கு வாய்க்க பெற்றது. நம்மை நாமே ஆண்டு கொள்கின்ற ஒரு சிறப்பான அரசாங்கம் தோன்றியது. ஆகவே அடிமை தலை அறுப்பதற்காக எத்தனையோ லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். தமிழகத்திலே இருந்து குறிப்பாக சொல்லப்போனால் எத்தனையோ அவர்களெல்லாம் மகான்கள். இத்தனைக்கும் அவர்களே பெரும்பாலானோர் பெரிய பணக்காரர்கள். வஉசி போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள். ஆனாலும் தங்களுடைய அந்த பணக்கார வாழ்வை விட்டுவிட்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், சி சுப்பிரமணியம், சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனையோ பேர் அவர்களெல்லாம் தங்களுடைய சுக வாழ்வை மறந்துவிட்டு தேசத்திற்காக உழைத்து இந்த தேசம் குடியரசு பெறுவதற்கு தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள், தங்களுடைய சொத்து சுகங்களை இழந்தவர்கள், இளமை காலத்தை இழந்தவர்கள். குடிகாத்த குமரன் திருமணமாகி 3வது நாளிலேயே போராட்டத்துக்கு சென்று தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். இப்படிப்பட்ட தியாகிகளுக்கெல்லாம் இன்றைய நாளிலே நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும், பல நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை பகவானுடைய பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:07. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மதியம் 3 முதல் 4 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:49 வரை கேட்டை, அதன் பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:17 வரை தேய்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மிக மிக அற்புதமான நாள். உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆகவே
இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. குடியரசு தினத்தை கொண்டாடுங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே கடன் பிரச்சனை இருந்தால் அது அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். ராமநாமம் ஜபித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது, நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. பேச்சிலே கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருங்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சுபவிரயங்கள் என்றால் நல்ல பொருள்களை வாங்குவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள். புதிதாக இடம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். தங்க நகை வாங்குவீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரியனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சொந்த நிலம் வாங்குவதற்கான முன்பணம் கொடுப்பீர்கள். வெகு நாட்களாக யோசித்து கொண்டிருப்பீர்கள். வாடகை வீட்டிலே இருக்கின்றோம், சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று. இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை எடுத்து அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பண வரவு அதிகமாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். வண்டி வாங்கும் யோகம் உண்டாகும். புதிதாக வண்டி, இருசக்கர வாகனத்திலிருந்து
4 சக்கர வாகனம் வாங்குவீர்கள். இப்படி முன்னேற்றத்தை தருகின்ற நாள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய எண்ணம் ஈடேறுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஆகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. ஆதவனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். எல்லா வகையிலும் மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆதவனை வணங்க வேண்டும். ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஏமாற்றம் தராத அதிக முன்னேற்றம் தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆதவனை வணங்குங்கள். நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள். அதற்கான கால சூழல் கனிந்து விட்டது. ஆகவே லட்சியங்கள் நிறைவேறி லட்சங்களிலே பணம் வரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். 10 ரூபாய் போட்டால் அதை 100 ரூபாயாக ஆக்கி காட்டுவீர்கள் இன்றைய நாளிலே. கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். வெற்றிக்கு வழிவகுக்கின்ற அந்த சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மன அமைதியை தரும். ஆகவே குலதெய்வத்தை வணங்கி கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். அதிகம் பேசாதீர்கள் யாரோடும். புதிய முயற்சிகளை தொடங்காதீர்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கடன் அட்டையை உபயோகிக்காதீர்கள். இன்றைய நாளிலே இறை சிந்தனையோடு உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்து வாருங்கள். மற்றதை இறைவன் பார்த்து கொள்வார். ஆதவனை வணங்குங்கள். ஆதாயம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வெளிநாட்டு வேலை உறுதியாகும். வெளிநாட்டிலே வேலை செய்ய வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான முயற்சிகள் இன்றைய நாளிலே பலிதமாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும்.
எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆதவனை வணங்குங்கள், ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியாக முடியும். கூடிய விரைவிலே சொந்த வீட்டிலே நீங்கள் குடிபோவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆதவனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது இறைவன் இசைக்கு அடிமை. இறைவன் இசைக்கு அடிமை. நாதமயமானவன் சிவன் என்று சொல்வார்கள். சிவப்பரம்பொருள் இசைக்கு அடிமை. எல்லா தெய்வங்களுமே இசைக்கு அடிமை. பெருமாள் 12 ஆழ்வார்களுடைய தெள்ளு தமிழுக்காக ஓடி வந்தார். இப்படி இறைவன் இசைக்கு அடிமை. இசையால் வசமாக இதயம் எது என்று பாடினார்கள். இறைவனை மயங்க வைப்பது இசை. இசை ஒன்றுக்குத்தான் இறைவன் கட்டுப்பட்டு ஓடி வந்து விடுவார். மாணிக்கவாசக பெருமானுக்கு தன்னுடைய திருக்கரங்களாலே அவருடைய எழுதி வைத்த சிவபுராணத்துக்கு முன்னுரை எழுதியவர் சிவபெருமான். காரணம் பாட்டு. பாட்டுக்கு இறைவன், அதுவும் தெள்ளு தமிழ் பாட்டுக்கு இறைவன் அடிமை. பாட்டாலே இறைவனை வசப்படுத்திய மேலோர்கள் எத்தனையோ பேர்கள். அதிலே நம்முடைய காலத்தில் என்று சொல்லக்கூடாது, சற்றொப்ப 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 18ஆம் நூற்றாண்டிலே திருவாரூரிலே பிறந்து தன்னுடைய இறுதி காலம் வரை பரம ராம பக்தராக இருந்து ராமபிரானை தன்னுடைய பாடல்களாலே வர்ணித்து 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 ராமரை தன்னுடைய இல்லத்திற்கே அழைத்தவர் தியாகையர் என்று சொல்லப்படுகின்ற தியாக பிரம்மம். அவருடைய வாழ்க்கையை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். சோழ நாட்டிலே திருவாரூரில் ராமபக்தரான ராமபிரம்மம் என்பவருக்கும் சீதம்மாவுக்கும் 3வது புதல்வராக பிறந்தார். அம்மா அப்பா பெயரே பாருங்கள், ராமபிரம்மம் சீதா அம்மா. எத்துணை ஒற்றுமை! இவர் ராமபக்தராக இருப்பது ஆச்சரியமா என்ன? 3வது மகனாக பிறந்தார் தியாகையர். இவர் பிறந்த பின் இவருடைய குடும்பத்தினர் தஞ்சாவூருக்கு அண்மையில் இருந்த திருவையாறிலே குடியேறினார்கள். திருவையாறிலே இவர் சம்ஸ்கிருத மொழியிலே பயிற்சி பெற்றார். இவருக்கு 8 வயதிலேயே உபநயனம் நடைபெற்றது. நுட்ப புத்தியும் நல்ல ராம பக்தியும் கொண்ட தியாகராஜர் ஓய்வு நேரங்களிலே சோந்தி வெங்கடராமையரிடம் சங்கீதம் பயின்று வந்தார். குருவினுடைய அருளாலும் வழிநடத்தலாலும் சங்கீத சம்பிரதாயங்களிலே மிகச்சிறந்த முறையில் இவர் கற்றுத் தேறினார். தன்னுடைய 18வது வயதிலே தியாகராஜருக்கு திருமணம் நடைபெற்றது. தன்னுடைய இசைப்புலமையால் பல அபூர்வ ராகங்களிலே கீர்த்தனைகளை ஏற்றியிருப்பதால் அந்த ராகங்களினுடைய ஸ்வரூபங்களையும் இலக்கணங்களையும் நாம் அறிய முடிகின்றது. ஒரே ராகத்திலே பல கீர்த்தனைகளை இவர் இயற்றியிருக்கின்றார். இவர் தனது தாய்மொழியான தெலுங்கிலும் பல கீர்த்தனைகள் அமைத்திருந்தார். இவருடைய இசைத்திறமையை கேள்வியுற்ற
தஞ்சாவூர் மராத்திய அரசு மன்னரான சரபோஜி இவரை தன்னுடைய அரசவைக்கு அழைத்து தம்மை பற்றி புகழ்ந்து பாடச் செய்ய வேண்டும் என விரும்பினார். அந்த காலத்திலே ராஜாக்களுக்கெல்லாம் அது ஒரு ஆசை. இறைவனே இசைக்கு மயங்குபவன் என்றால் மன்னர்கள் மனித பிறவிகள் தானே. சுப்பிரமணிய பாரதியாரை கூட காசி ராஜன் தன்னுடைய அரசவையிலே அமர வைத்து பாட வைத்தார் என்பது வரலாறு. ஆகவே இந்த சரபோஜி மகாராஜா தன்னுடைய அரசவைக்கு தியாக பிரம்மத்தை அழைத்து தன்னை பாட வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இதனை அவருடைய சகோதரரிடம் சொல்லி அனுப்ப சகோதரர் வந்து தியாகராஜரை மிகுந்த சந்தோஷத்தோடு, தியாகராஜா, நம்முடைய குடும்பத்திற்கே ஒரு நல்ல வழி பிறந்து விட்டது, மன்னர் உன்னை அழைக்கின்றார் பாடுவதற்கு, வா என்று கூப்பிடுகின்றார். ஆனால் நரஸ்துதி பாடமாட்டேன், ராமனை பாடுகின்ற வாயால் நரஸ்துதி பாடமாட்டேன் என்று, மனிதர்களை நான் பாடமாட்டேன், ராமனை மட்டும்தான் பாடுவேன் என்று தியாகையர் தீர்த்து சொல்லிவிட்டார். ஆகவே தீர்த்து சொல்லிவிட்ட தம்பியிடம் அண்ணன் மிகுந்த கோபம் கொண்டார். ராஜா அழைக்கின்றார், வந்து பாடினால் பொன்னும் பொருளும் தருவார், நம்முடைய குடும்பத்துக்கே வறுமை போய்விடும், நீ இப்படி வர மறுக்கின்றாயே என்கின்றார். அதற்கு மிக அழகாக கல்யாணி ராகத்திலே பதில் சொல்கின்றார் தியாகையர், நிதிச்சால சுகமா என்று. அதாவது பணம் என்பது சுகமா? ராமா, உன்னுடைய நாமம் மட்டும்தான் சுகம். நான் பொன் பொருள் சம்பாதிக்க ஆசைப்படவில்லை, ராமபிரானே உன்னுடைய கருணைக்குத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் என்று, ராமனுடைய பெருமைதான் பெருமை, பணம் என்பது பெருமை அல்ல என்று தீர்த்து சொல்லிவிட்டார். இதனால் கோபம் கொண்ட அண்ணன் அவருடைய இல்லத்திலே தியாகையர் பூஜை செய்து வந்த ராம விக்கிரகங்களை, ராம லக்ஷ்மண சீதா விக்கிரகங்களை கொண்டு சென்று ஆற்றிலே போட்டு விடுகின்றார். மறுநாள் காலை தன்னுடைய பூஜா விக்கிரகங்கள் காணாமல் போனதை பற்றி பதறிப்போகின்றார் தியாகையர். ஆனால் ராமபிரான் அவர் மேல் பெரும் கருணை கொண்டு, தான் இங்கே இருக்கின்றேன், வந்து எடுத்துச் செல் என்று சொல்கின்றாராம். அந்த விக்கிரகங்கள் பின்னர் மீட்கப்பட்டு மறுபடியும் தியாகையர் பூஜை செய்து தனி கதை. ஆகவே தன்னுடைய பரம பக்தனான தியாகையருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ராமபிரான் முடிவு செய்து விட்டார். ஆரம்ப காலத்திலேயே தியாகராஜர் செய்த உருப்படிகள் அநேகமாக திவ்யநாம சங்கீர்த்தனைகளாகவும் தனிச்சரணத்தை உடைய கிருதிகளாகவுமே அமைந்தது. இவை அநேகமாக தோத்திரங்களாகவே இருந்தன. இவர் இயற்றிய கீர்த்தனைகள் யாவுமே தெலுங்கு மற்றும் வடமொழி தவிர வேறு மொழிகளிலே அமையவில்லை. தன்னுடைய தாய்மொழியிலே ராமனை நிறைய கிருதிகள் பாடினார். அதிலே முக்கியமாக எல்லோரும் பாடுகின்ற கீர்த்தனையானது எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமு என்கின்ற கீர்த்தனையை எல்லோரும் பாடுவார்கள். எந்தரோ மகானு பாவு, இந்த கீர்த்தனை ரொம்ப மிக மிக எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு கீர்த்தனை. இந்த கீர்த்தனையை தான் தியாகராஜ ஆராதனையிலே எல்லா சங்கீத கலைஞர்களும் ஒன்று சேர்ந்து பாடுவார்கள். உலகத்திலே இருக்கின்ற எல்லா மகான்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் என்று அந்த மகான் சொல்கின்றார். தியாகையரே ஒரு பெரிய மிகப்பெரிய மகான். இவருடைய வாழ்விலே இவருக்கு கிடைத்த அற்புதங்கள் அதிகம். காஞ்சிபுரத்திலே இருந்து ராமகிருஷ்ண யதீந்திரர் என்கின்ற மகான் வந்து ராமநாமத்தை 96 கோடி முறை ஜபிக்கும்படி தியாகராயரிடம் சொல்லிவிட்டார். இவர் அச்செயலை 21 ஆண்டுகளிலே செய்து முடித்து விட்டார். சராசரியாக ஒரு நாளைக்கு 1,25,000 முறை ராமநாமத்தை ஜபித்து வந்தார். இதனால் பல தடவைகள் ராம தரிசனத்தை பெறுகின்ற பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. முக்கியமான சந்தர்ப்பங்களிலே அடானா ராகத்திலே ஏலனி தயாராது என்கின்ற கீர்த்தனையும், கணுகொண்டனி என்கின்ற பிலகனி ராக கீர்த்தனைகளையும் இவர் இயற்றினார். நாரத பகவான் ஒரு சன்னியாசி வேடத்திலே இவருக்கு தரிசனம் அளித்து ஸ்வராவர்ணம் என்ற சங்கீத கிரந்தத்தை கொடுத்துவிட்டு போனார்.
தனக்கு கிடைத்த அந்த கிரந்தத்தை ஆதாரமாக கொண்டு தியாகராஜர் சங்கீத இலக்கணங்கள் அமைந்த பல கிருதிகளை இயற்றினார். இவர் இளமையிலேயே ராம சீதா லக்ஷ்மண விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்வதும் ராமநாமத்தை ஜபிப்பதும் வழக்கமாக இருந்தது. அப்போதுதான் நான் முன்பு சொன்ன இந்த நிகழ்ச்சி நடந்தது. இவரது குணங்களை எல்லாம் வெறுத்த இவரது தமையனார் சபேசன் இவர் பூஜித்து வந்த ராம சீதா லக்ஷ்மண விக்கிரகங்களை காவேரி ஆற்றிலே தூக்கி எறிந்து விடுகின்றார். தனது விக்கிரகங்கள் காணாமல் வேதனையுற்ற தியாகராஜர் அவற்றை தேடி அலைந்து இறுதியிலே ராமபிரான் அருளால் விக்கிரகங்கள் கிடைக்கும் இடத்தை அறிந்து மிக்க மகிழ்ச்சியோடு அவற்றை வீட்டுக்கு எடுத்து சென்றார். இவர் பல தலங்களுக்கும் யாத்திரைகள் சென்று ஆங்காங்கே பல கீர்த்தனைகளை இயற்றி வந்தார். வழியிலே ஒரு தடவை இவர் திருடர்களிடம் அகப்பட்டு கொள்ள நேரிட்ட போது ராம லக்ஷ்மணர்களே சேவகர்கள் வழியிலே வந்து திருடர்களை விரட்டி விட்டார்கள். இவை வரலாற்று சம்பவங்கள். இதுபோன்ற பல அற்புத நிகழ்ச்சிகள் இவருடைய வாழ்விலே நிகழ்ந்துள்ளன. இசைத்துறையிலே இவர் சுமார் 2400 உருப்படிகள் செய்திருக்கின்றார். 2400 கீர்த்தனைகள் இயற்றுவது என்பது அபாரமான ஒரு சக்தி. இவை இறையருள் இருந்தால் மட்டுமே சித்திக்க முடியும். கீர்த்தனைகளை தவிர இவர் பிரகலாத பக்தி விஜயம், நௌக சரித்திரம் முதலிய இசை நாடகங்களையும் எழுதியுள்ளார். கனராகங்களான பஞ்சரத்னம், நாரத பஞ்சரத்னம், திருவொற்றியூர் பஞ்சரத்னம், கோவூர் பஞ்சரத்னம், ஸ்ரீரங்க பஞ்சரத்னம், லால்குடி பஞ்சரத்னம் ஆகிய கிருதிகளை இயற்றியுள்ளார். எல்லா கர்த்தாராகங்களிலும் இவர் கிருதிகளை இயற்றியிருக்கின்றார். அவை அனைத்தும் பக்தி பாடல்கள் ஆகும். இவரது உருப்படிகள் உள்ளத்தை உருக்கும்படியான பாவத்துடன் அமைந்திருக்கும். முதலிலே சங்கதிகளை உருப்படிகளிலே ஒழுங்கான முறையிலே பிரயோகித்தவர் இவரே ஆவார். அதனால்தான் இவர் சங்கீத பிதாமகர் என்று அழைக்கப்படுகின்றார். சங்கதிகள் மூலம் கிருதிகளை அழகு பெறச் செய்தார். தியாகராயருடைய பெருமை பரவத் தொடங்கியதும் அவரிடம் பாடம் கேட்க பல சீடர்கள் வந்தனர். இந்திய இசை வரலாற்றிலேயே வேறெந்த இசைப்புலவருக்கும் இல்லாத அளவு இவருக்கே எண்ணிறந்த சீடர்கள் சேர்ந்தனர். இச்சீடர்களும் இவர்களின் சீடர்களும் பிற்காலத்திலே சிறந்த இசைக்கலைஞர்களாகவும் இசைப்புலவர்களாகவும் திகழ்ந்தனர். அவர்களிலே முக்கியமானவர்கள் தஞ்சாவூர் ராமாராவ். இவர்தான் சீடர்களிலே வயதிலே மூத்தவர். தியாகராஜருடைய அந்தரங்க செயலாளராகவும் இவர்தான் இருந்தார். அதேபோல் வீணை குப்பையர் அவர்களும், வாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதர் அவர்களும், வாலாஜாபேட்டை கிருஷ்ண பாகவதர் அவர்களும் இவருடைய சீடர்களாக இருந்தார்கள். அதேபோல் உமையாள்புரம் கிருஷ்ண பாகவதர், உமையாள்புரம் சுந்தர பாகவதர், சித்தூர் ராமகிருஷ்ணயர், நெமம் சுப்பிரமணிய ஐயர், கண்ணையா பாகவதர், கோவிந்த சிவன், அமிர்தலிங்கம் பிள்ளை ஆகியோர் இவருடைய சீடர்களாக இருந்தனர். வால்மீகி முனிவரே தியாகராஜராக அவதரித்தார் என்று கூறப்படுவதும் உண்டு. வால்மீகியானவர் 2400 ஸ்லோகங்களிலே ராமாயணத்தை செய்தார். இவர் தியாகையர் 2400 கீர்த்தனைகளிலே ராமாயணத்தை பாடியிருக்கின்றார். ஆகவே வால்மீகியினுடைய அவதாரம்தான் தியாகையர் என்று கூறப்படுகின்றது. 1845ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறப்பிலே இவரின் மனைவி காலமானார். 1847ஆம் ஆண்டில் தமது 80வது வயதிலே தியாகராஜர் காலமானார். அவர் சித்திநிலை எழுதுவதற்கு முன் வந்த தசமி இரவிலே இன்னும் 10 நாட்களிலே இறைவனின் பாதார விந்தத்தை சேருவதாக கனவு கண்டார். இதனை அச்சமயத்திலே இயற்றிய கிருபை நிலை என்னும் சாகானாராக கிருதியிலே மிக அழகாக விவரித்துள்ளார். இவரின் பூத உடலானது அவர்தம் சீடர்களால் தக்க மரியாதைகளோடு காவிரி ஆற்றங்கரையிலே அவரது குருவான சொண்டி வெங்கட்ரமணையர் சமாதிக்கு அருகிலேயே தகனம் செய்யப்பட்டது. தியாகராஜ சுவாமிகளின் சமாதியானது திருவையாறிலே காவேரி நதிக்கரையிலே அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் அங்கு இசைக்கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இவர் இயற்றிய பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி அஞ்சலி செலுத்துகின்றார்கள். ஆகவே இசையாலே இறைவனை அடைந்தவர் தியாக பிரம்மம். அந்த தியாக பிரம்மத்தை வணங்கினால் ராமபிரானை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த முக்கியமாக இசைக்கலையிலே இருப்பவர்கள், இசைத்துறையிலே இருப்பவர்கள், அவர்கள் பாடகர்களோ வாத்திய கலைஞர்களோ எல்லோரும் தியாகையரை பணிவோம். தியாகையரை பணிந்தால் நமக்கு சங்கீத ஞானமானது சித்திக்கும். ஆகவே தியாகையரை பணிந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்வோம். எந்தரோ மகானுபாவரோ
అందరికీ వందనములు. அதாவது எல்லா மகான்களுக்கும் நம்முடைய நமஸ்காரங்கள், தியாகையருக்கும் நம்முடைய நமஸ்காரங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.